நிறைவு பேச்சாளராக வேட்பாளரே என்கிற வாதத்தை முன்வைக்க திரு தனியரசு அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நல்ல தலைவன், நல்ல கட்சி, நல்ல வேட்பாளர், இதனுடைய அழகு அல்லது இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுங்கிறதுல தான் இப்போ நம்ம ஜனநாயகத்தில் கடும் போட்டி நடக்குது. அதுதான் நம்ம ஊடகத்தை தினம் விவாதிக்கிறோம். புரட்சி தலைவி அம்மா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ ஆடு கோழி அறுப்பதை தடை செஞ்சாங்க, மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் 2004 நாடாளுமன்ற தேர்தலில் இதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரலாறு காணாத பின்னடைவை தோல்வியை சந்தித்தது. ஒரு ஜனநாயகவாதியாக புரட்சி தலைவி அம்மா தான் எடுத்த முடிவை நாட்டு மக்கள் ஏற்கவில்லை என்பதனால் அவருடைய ஆட்சி அந்த தேர்தல் முடிந்த உடனே மக்களினுடைய தீர்ப்புக்கு மதிப்பளித்து, உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அந்த சட்டங்களை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டார். இதுதான் ஜனநாயகம், இதுதான் மக்கள். இப்போ ஒரு இப்போ நம்ம போடுற வாக்குக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னெல்லாம் ஐயா சொன்னாங்கல்ல. நான் பெரிய அணுகுண்டு தேவையில்லை, ராக்கெட் தேவையில்லை, அருவாள் தேவையில்லை, கத்தி தேவையில்லை, AK-47 வேண்டியதில்லை. நாட்டில் அரசுகளை அல்லது தலைவனை நமக்கு பிடிக்காத மக்களுக்கு தீங்கு செய்கிற சட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்குள் அமைதியை சீர்குலைக்கிற எந்த கட்சியையும் தலைவனையும் வேட்பாளரையும் நிராகரிக்க வேண்டும். அதுதான் புரட்சி தலைவி அம்மா நம்முடைய மக்கள் தீர்ப்புக்கு மதிப்பளித்து அந்த தேர்தலில் அந்த சட்டங்களை எல்லாம் திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் மோடி பாஜக என்ன பண்ணாரு? இதுவரைக்கும் தான் கொண்டு வந்த எந்த சட்டத்தையும் திரும்ப பெற்றுக் கொள்ளவில்லை. ஆனால் 3 வேளாண் சட்டங்களை அவர் நிறைவேற்றினார். தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற எல்லா விவசாய பெருங்குடி மக்களும் போராடினார்கள், ஆனால் திரும்ப பெறவில்லை. டெல்லியை நோக்கி லட்சக்கணக்கான விவசாயிகள் ஒரு ஆண்டுகள் பனியிலும் குளிரிலும் மழையிலும் கொளுத்தும் வெயிலிலும் போராடி 700 பேர் செத்து மடிந்த பிறகு மோடி அந்த திட்டத்தை திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறார். இதுதான் நீங்கள் நல்ல தலைவனை பார்க்கணும், நல்ல கட்சியை பார்க்கணும். லட்சக்கணக்கான பேர் உயிரை தந்து, கோடிக்கணக்கான பேர் குருதி ரத்தம் சிந்தி உலகத்தில் பெற்று தந்தது தான் ஜனநாயகம், சுதந்திரம், மக்களாட்சி. எத்தனை ஆண்டு கணக்கிலே சிறையில் இருந்தார் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜ் நாடார். 9 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். எதுக்கு? சுதந்திரம், ஜனநாயகம், மக்களாட்சி வேணும்னு. பண்டித ஜவஹர்லால் நேரு, அண்ணல் காந்தி, அண்ணல் அம்பேத்கர், இங்கே நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை தியாகிகள் சொத்தை இழந்து, சுகத்தை இழந்து, சிறையிலே வாடி உயிரை தந்து பெற்று தந்த சுதந்திரம், ஜனநாயகம். அதுதான் தேர்தல். அந்த தேர்தல் கூடாது என்பது பாஜக. அப்படிப்பட்ட தேர்தல் கூடாது, பாராளுமன்ற ஜனநாயக முறைகள் தேவையில்லை என்று கருதுகிற, என்ற கருத்தை உருவாக்குகிற இந்த பாசிசத்தை முளையிலேயே கிள்ளி எறிவதற்கு நல்ல வேட்பாளர்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும், நல்ல தலைவனை நாம் தேர்வு செய்ய வேண்டும், நல்ல கட்சியை நாம் தேர்வு செய்ய வேண்டும். இந்த கருத்திலிருந்து இந்த உலகம் பார்க்கிற இந்த 2024 இந்திய நாட்டினுடைய நாடாளுமன்ற தேர்தல் ஒரு செழிப்பான, அறிவு கூர்மையான முடிவை என் தாய் திருநாட்டின் 140 கோடி இந்திய நாட்டு மக்கள், 100 கோடி மேற்பட்டிருக்கிற வாக்காளர் பெருமக்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்கள், 6 கோடி வாக்காளர் பெருமக்கள் தீர்மானிப்பார்கள். வாழ்க ஜனநாயகம்! ஜனநாயக யுத்தம் வெற்றி பெற நல்ல தலைவர்கள் நாடால மீண்டும் மீண்டும் சிந்தித்து வாக்களிக்க வாக்காளர் பெருமக்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. இந்த மக்கள் சபை பல்வேறு ஆழமான கருத்து செறிவு மிக்க பார்வைகளை, பல்வேறு பரந்தப்பட்ட பார்வைகளை முன்வைத்திருக்கிறது. ஒரு தலைவர் என்பவரோ அல்லது ஒரு கட்சி என்பதோ உருவாவது என்பது மக்களிடமிருந்துதான். மக்களிடமிருந்து யார் ஒரு அறியப்பட்ட முகமாக வேட்பாளர்களாக முன்னிறுத்தப்படுகிறார்களோ அவர்கள்தான் தொடர் வெற்றியின் மூலமாக தலைவராக்கப்படுகிறார்கள். அந்த தலைவர்கள் தான் ஒரு கட்சிக்கான அடையாள முகமாக மாறுகிறார்கள். அதுதான் இந்த நாட்டில் ஜனநாயகப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்கிற பல்வேறு பார்வைகளை முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ஜனநாயக நாட்டில் இறுதி எஜமானர்கள் என்பவர்கள் வாக்காளர்கள்.